வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். தமிழ் சினிமா செய்திகளில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய முதல் நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா, அஜித்குமார் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய 64 படத்தோட அடுத்த பட இயக்குனர் அதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இயக்கோட அடுத்த படம் 64 படம். அந்த 64 படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் தான். ஆனால் அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா, குட் பை டாக்லேருந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ரசிகர்களுக்கான படமாக இருக்கும். ஆனால் 64 பார்த்துக்கிட்டோன்னா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸும் கொண்டாடுற ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தா கதை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த படத்துக்கான இயக்குனரை வந்து பார்த்துக்கிட்டோன்னா செலெக்ஷன் பண்ணுறது ஒரு விஷயமா இருந்தாலும், படத்துக்கான மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கேள்விக்குறி போயிட்டே இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், ஆதிக்குனாலே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஜிவி பிரகாஷ்குமார் இப்படி தான் போயிட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஏகே தரப்புலேருந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அனிருத் கூட வந்து பார்த்துக்கிட்டோன்னா சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா ஒரு தகவல் போய் அனிருத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு மாதிரி தகவல் வந்திருக்குது. அனிருத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தோட இசையமைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. ஏன்னு கேட்டால் நல்ல நல்ல பாடல்கள் வந்து பார்த்தா அனிருத் கொடுத்துக்கிட்டு பின்னணி சேவை பார்த்து மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவர் கூட பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. அதே மாதிரி சியான் விக்ரமோட அடுத்த படம் இயக்குனர் யார் அப்படின்னா, இப்போ பார்க்கிங் படம் எடுத்தார் பார்த்தீங்களா, அவரு கூட பார்த்திங்கன்னா சேர்ந்து நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குது. அந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா கதை சொல்லி அந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பிடிச்சி போய் டெவலப் பண்ணுங்கள், ஸோ அதனால் பார்த்தா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறதாகவும் அதுக்கான இது வந்து பார்த்துக்கிட்டோன்னா போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதே மாதிரி ராஜமௌலி மகேஷ் பாபு அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் வரும். அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம கருத்து பார்ப்போம். அதே மாதிரி காந்தாரா 2 வந்து பார்த்துக்கிட்டோன்னா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருது. அந்த படத்தை பார்த்தவங்க பல பேர் சொல்கிறேன்னா படத்தோட விஷுவல் பார்த்தா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா வில்லனும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக மேட்டிருக்கு. அப்படி படத்தோட விஷுவலும் மேக்கிங் வந்து பார்த்தா அற்புதமாக இருக்குது, மிக பிரமாண்டமாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பார்த்தா சூப்பராக வரும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காந்தாரா 3 வரும். காந்தாரா 3க்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த படத்தை பார்த்தா ஜூனியர் என்டிஆர் வந்து பார்த்தா நடிக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது டவுட்டு தான். தகவல் அடுத்தது வரும்போது காந்தாரா 2வோட ரிசல்ட்டை பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்தா தெரியும் காந்தாரா 3 வருமா வராதா அப்படிங்கிறது. அடுத்தடுத்த நியூஸில் பார்ப்போம். அதே மாதிரி தளபதி படத்தோட ஆடியோ லான்ச் எங்கே அப்படின்னா, டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஆடியோ லான்ச். ஜனவரி மாதம் படம் வருது, டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி படத்துக்கான ஆடியோ லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு படக்குழு வந்து பார்த்துக்கிட்டோன்னா முடிவு பண்ணிக்கிறதா ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்த நியூஸில் சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், கைதி 2 படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா லோகேஷ் கனகராஜோட அடுத்த படம். அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் 75 கோடி வந்து பார்த்துக்கிட்டோன்னா சம்பளம் பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ கூலி வந்து பார்த்துக்கிட்டோன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்களை பெற்றதுனால அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இவங்க லோகேஷ் கனகராஜ் வந்துருச்சு, சார் இவ்வளோ பட்ஜெட் தாங்காது, இவ்வளோ சம்பளம் உங்களுக்கு மட்டுமே கொடுத்தா தாங்காது, உங்களுக்கு ஒரு 75 கோடி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஒரு குறைஞ்சபட்சம் 30 கோடி கொடுத்தாலும் 1 கோடி இதிலே 100 கோடி ஆகி போச்சு. அதுக்கு மேலே மற்ற அரசு சம்பளம் ஒரு 20 கோடி இருந்தாலும் 120, மேக்கிங் செலவு அப்படி வச்சா ஒரு 200 கோடி வந்துடும். ஸோ அதனால் இவ்வளோ செலவு ஆகாது, கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி பேச போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அது என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து சொல்லும். ஆனால் லோகேஷ் கனகராஜுக்கு இவ்வளோ சம்பளம் தரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவரே வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்குவார் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த நியூஸில் கண்டிப்பாக தெரிய வரும் உங்களுக்கு. அதே மாதிரி கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்குது. என்னதான் தமிழ்நாட்டில் நல்லபடியாக போயிட்டு இருந்தாலும் கூலி படத்தோட 4 வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 97 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 97 கோடிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டோன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி இப்போ கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 4 நாளுக்கு 400 கோடிங்கிறது நல்ல ஒரு கலெக்ஷன் தான். பட் ஆனால் ஜெயிலர் ஒப்பிடும்போது பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். தமிழ்நாட்டில் கூட பரவாயில்ல. கேரளாவில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா படம் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தா ஹெவியான மழைங்கிறனால அங்கே வந்து பார்த்தா கலெக்ஷன் ரொம்ப அடி வாங்கிருச்சு அப்படி மாதிரி தகவல் வந்துருக்குது. ஏகே ஸ்ட்ரீட் வந்து பார்த்தா இப்படி வந்து பார்த்தா பழி பண்ணுது. படத்தை வந்து பார்த்தா மறுபடியும் ரீசென்சர் பண்ணலாம், அந்த ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால கொஞ்சம் ரீசென்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு தணிக்கை குழுக்கு மறுபடியும் பார்த்தா ரீசென்சர் பண்ணி அனுப்பலாம் அப்படி மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்த நாட்கள்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி ரத்னகுமார் வந்து பார்த்துக்கிட்டால்
லியோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தால் அப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து பார்த்துக்கிட்டா ரஜினிகாந்த் சாரை பற்றி சொன்னதுனால கூலி படத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வேணாம் அப்படின்ட்டு அவரை ஒதுக்கிட்டாங்க. அதனால் அவர் தனியாக ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சா அப்படி. இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த படம் வந்து பார்த்துக்கிட்டா லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து அடுத்த படத்துக்கான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. ரஜினிகாந்த் சாருக்கும் ரத்தகுமார் சாருக்கும் ஆகினாலும் லோகேஷ் கனகராஜுக்கு ரத்தகுமார் நட்பு வந்து பார்த்திங்கன்னா புனிதமானது. ஒரு நடிகருக்காண்டி ஒரு ஸ்டாருக்காண்டி நட்பை விட்டு கொடுக்க மாட்டா அப்படி அவர். ஸோ அதனால் அவர் கூட மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து பண்ணலாம் அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதராசி படம் வந்து பார்த்துக்கிட்டா அக்டோபர் 2 வரப்போகுது. படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து பார்த்துக்கிட்டா ஆகஸ்ட் 25 அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 ஆகஸ்ட் 25 ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா நேரு உள் விளையாட்டு அரங்கிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்து நடக்கும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சால் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 21, 21 பார்த்துக்கிட்டா நம்ம விஜயோட டிவி கட்சி மாநாடு வருது. அதுக்கப்புறம் வரனால கொஞ்சம் கவனம் ஈர்க்க வாய்ப்பு நிறையா உண்டு. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் அல்லு அர்ஜுன் அட்லி அவங்க படம் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படத்தோட ப்ராஜெக்ட் செலவே வந்து பார்த்துக்கிட்டா மினிமம் வந்து பார்த்துக்கிட்டா 600 கோடி சொல்கிறாங்க. டெலிவிஷன் செலவு அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா சூறாக வந்து பார்த்துக்கிட்டா ஒரு 700 கோடி தாண்டும். ஸோ அதனால் இந்த படத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டா வெறுமனுமே பேன் இந்திய படமே எடுக்காமல் ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேன் வேர்ல்டு படமாக, அதாவது ஹாலிவுட்டு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா ஒரு ஐடியா. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா சன் பிக்சர்ஸ் மூலிமா, இந்தியாவில் சன் பிக்சர்ஸ் மூலிமா வெளியிட்டு ஹாலிவுட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இன்னொரு நிறுவனத்தோட பேச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் மூலிமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா வெளியிடலாம். அப்படின்னா வெளியிட்டோம்னா அட்லிக்கும் நல்ல பேர் வரும். படம் ஹிட் ஆச்சுன்னா அட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போகும். அப்படி அல்லு அர்ஜுன் அடுத்த லெவல் போகும். தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இந்த படத்தை ஹாலிவுட் படமாக கொண்டு போகலாமா அப்படி மாதிரி பார்த்தா ஒரு ஐடியாவில் தயாரிப்பு நிறுவனம் இருக்கிறதா வந்து பார்த்தா ஒரு ரசபோசான செய்தி. அப்படி பண்ணாங்கன்னா நல்லது தான். நம்ம இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹாலிவுட் லெவலுக்கு போனார்னா அற்புதமாக இருக்கும். என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி கார்த்திக் டானாக்காரன் இயக்குனர் அவரோட படம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல். இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஷூட்டிங் வந்து பார்த்து இந்த வாரமாக தொடங்காத ஒரு தகவல் வந்துருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா கொஞ்சம் சில பல பிரச்சனைகளால் கார்த்திகோட ஷூட்டிங் டேட் கிடைக்காதனால தள்ளி போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டா ராமேஸ்வரத்துலேயும் கன்னியாகுமரியிலையும் ஒரு 150 கோடி ரூபா செட்டு போட்டு ஒரு பெரிய மிகப்பரமான செட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா படம் பார்த்தா கடல் சாதம் எடுக்கிறனால 150 கோடி ரூபா செட்டு போட்டிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் படத்துக்கான ஷூட்டிங் டேட் எப்போ வருமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டா 2 பாட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்கம்மா. 2 பாட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டா எடுத்துக்கலாம். இந்த படத்துக்கு வந்து 140 நாள் பார்த்துக்கிட்டா கால்ஷீட் கொடுத்துக்கார நம்ம கால்ட்டி 140 நாள் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் கொடுத்துக்கோங்க. ஏன் இதுக்குன்னு கேட்டால் 2 பாட்டை எடுத்துடலாம். மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரே எடுத்துகிட்டு 2 பாட்டை நம்ம மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறனால படத்தை வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கொண்டு 140 நாளில் 2 பாட்டு எடுத்துக்கலாம் ஒரு பிளான் இருப்பாங்க போல். இந்த பாட்டில் பார்த்தோன்னா நிவின் பாலி தான் வந்து பார்த்தோன்னா வில்லன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பேச்சு தடிப்படிச்சு. ஆனால் அவர் வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் இப்படி கொடுக்காதனால அடுத்து 100 நடிகர் கூட கேரளா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 100 நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் வில்லன் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க போல். என்ன ஏதுங்கிறத கூடிய சொல்கிறேன். அதே மாதிரி கருப்பு படம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு அரசில் போட்டால் ஒரு செய்தி வந்திருக்குது. தீபாவளிக்கு வருமா அப்படின்னு கேட்டால் படம் பொங்கலுக்கு வருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது. ஏன்னா டேட் இஷ்யூஸ்னால் ஆடியோ படத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா வெளியிடக்கூடிய ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான இதை முடிச்சதுனால படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தள்ளி போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கண்டனம் அருமையாக இருக்கிறனால நம்ம விஜய் கூடயே போட்டி போடலாம். விஜய் கூடயே வந்து பார்த்தா போட்டி போடுவோம். ஜனவரி 9 வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் வருது. ஜனவரி 14 வந்து பார்த்துக்கிட்டோன்னா பராசக்தி வருது. இந்த 2 நாளுக்கு இடையில கேப்பெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா இடையில பிளான் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா 15, 14 நம்ம படத்தை விடுவோம் அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஐடியாவில் தயாரிப்பு இருக்கிறதாகவும் படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தள்ளி போகும் அப்படிங்கிறது தான் இப்போதைய இன்றைய செய்தி. அடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் சேஞ்ச் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிய பார்த்துறேன். இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் பழைய மற்றும் புதிய படங்களும் நம்ம சேனலில் ரெகுலராக ரிவ்யூ செய்யப்படும். இந்த மாதிரி ரிவ்யூ பிடிக்கும், சினிமா செய்திகள் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, 4 பேர்த்துக்கு சேனல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நம்ம சேனலில் வரக்கூடிய முழு வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய முழு நீடிய வாட்சிங் டைமும் சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கும். அதனால்
வீடியோ பார்க்க அனைவருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகள்லையோ அல்லது நான் பார்த்த படங்கள் டாப்பிக்லையோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.